Hello viewers, வணக்கம் and welcome to Fight Club. So daily news analysisல இன்னைக்கு நம்ம 14th April 2025 ஓட ஹிந்து நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா கவர்மெண்ட் அவங்க சைடில் பெண்டிங்காக இருக்கிற பில்லெல்லாம் பாஸ் பண்ணதாக அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. இதற்கு காரணம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். இதை பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கவர்னரோடது. ஸோ ஒரு பில் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டோட கையெழுத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அது பாஸ் செய்ததாக கருதப்படும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க திருப்பி கொடுக்கணும் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு. இப்படி கேரளா கவர்மெண்ட் பாஸ் பண்ண பில்லு கிடப்பிலே இருந்தனால அதை வந்து we can consider it as பாஸ்ட் அப்படிங்கிறது. இது சம்பந்தப்பட்ட ப்ரொவிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 201 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பிரசிடென்ட்டுக்கு பில் ரிசர்வ் செய்யப்பட்டால் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ பிரசிடென்ட் கேன் கிவ் அஸ் அசன்ட், கேன் திருப்பி அந்த பில்லை திருப்பி அனுப்பலாம், இல்லைனா ஈ கேன் வித்ஹோல்ட் இஸ் அசன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கவர்னருக்கு பில்லை திருப்பி அனுப்பிச்சா அவர் கட்டாயம் கையெழுத்து போட்டாகணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் இருக்கும். பட் இதுவே வந்து பிரசிடென்ட் அப்படின்றப்போ திருப்பி அனுப்பப்பட்ட பில்லை அவர் கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. இது ஆர்டிகல் 201. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைசாகி ஃபெஸ்டிவல் பஞ்சாபில் வந்து அந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது, ஓகேங்களா, அந்த பீரியடை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறது தான் இந்த பைசாகி. அதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டெம்பிள் அமிர்த்சர் இங்கே போயிருப்பாங்க. இந்த கோல்டன் டெம்பிளில் மேற்கூரை அப்படிங்கிறது கோல்டாக மாற்றினது வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் சிங். அது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்டா? ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19(1). அதுக்கு கீழேயும் உங்களுக்கு அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். அதே மாதிரி 21லேயும் ஃபண்டமெண்டல் ரைட் தான். 19(1) எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிஐ எந்த கேஸ்லேருந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, தென் இந்த ஆர்டிஐ ஆக்டுக்கு நம்ம 2019 ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு திருப்பி இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு வருவோம். ஒரிஜினல் ஆர்டிஐ ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 years and 65 years, அதாவது 5 years ஃபிக்ஸட் டேர்ம் இல்லை 65 years அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? தென் சேலரிஸ் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் அப்படின்னு வரும்போது அது உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனும் இருந்திருக்கும், ரைட்டா? 2019 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வருது. இதில் ஃபிக்ஸட் டென்யூரை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதா அப்படின்றத மாற்றிடுறாங்க. சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷனுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுறாங்க, ரைட்டா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் இப்போ டிபேட்டில் இருக்குது. அது என்னன்னா உங்களுக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 அப்படிங்கிறதுல கொண்டு வராங்க. இதில் சில அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதில் முக்கியமான அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 8(1)J ஆஃப் ஆர்டிஐ ஆக்ட், ஓகேங்களா? இப்படி ஒரு ஆக்ட் கொண்டு வந்து இங்கே ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஸோ அதில் என்னென்னா தனிநபர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பயங்கரமாக மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு டேட்டா சும்மாவே நமக்கு ஆர்டிஐயில் பெருசாக கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் உங்கள் பர்சனல் டேட்டா, இப்போ சம்பளம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டால் அது எங்கள் பர்சனல் டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் நியூஸ். அடுத்து கேரளா சம்மந்தப்பட்ட 2 நியூஸ். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு பி டிக்ளேர்ட் டோட்டல் டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு நியூஸ், ஒரு பாசிட்டிவான நியூஸ். அதே சமயத்தில் இதுவும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். பட் இங்கே என்னென்னா இத்தனை வருஷங்கள் ஆகிருக்கு, ஒரு அனைத்து சாதியினரும் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ நாள் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் எத்திக்ஸ், GS4 இதிலெல்லாம் கொஞ்சம் கோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் இல்லை. இங்கே எப்பவும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஜானகிய சமிதி அப்படிங்கிற NGO அவங்களோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் ஹிஸ்டாரிக்கலாக இந்த டெம்பிள் என்ட்ரி கேரளாவோட மூவ்மெண்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து அருவிபுரம் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், வைக்கோம் சத்தியாகிரகா அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில் நீங்கள் படிப்பீங்க. அப்போது இந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு வரும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் மாங்க் ஒரு 75-year-old லாக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போத்கயாவில். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு நியூஸ் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தா என்லைட்மெண்ட் அடித்தது அந்த போத்கயா அப்படிங்கிற ட்ரீ, அங்கே ஒரு பீப்பிள் ட்ரீ, அது கீழே வந்து ஹி வுட் ஹவ் காட் என்லைட்டன்மெண்ட், ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மா சம்பந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சம்போதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் என்லைட்மெண்ட்டுக்கான டேர்ம். அதை நம்ம இங்கே கற்றுக்கணும். தென் இந்த போத்கயா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம் அண்ட் ஹிந்துவிசத்துக்கான
ஒரு கான்ஃப்ளிக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத்கயா டெம்பிள் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது 1949. இதன்படி அந்த டெம்பிளை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹிந்துஸ் சார்பாக முஸ்லீம் சார் ஹிந்துஸ் ஆஸ் வெல் அஸ் புத்திஸ்ட் சார்ந்து ஒரு கமிட்டிஸ் இருக்கும். ரைட்டா? இந்த கமிட்டி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்மன் அப்படிங்கிறது அந்த டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் காயா. ஓகேங்களா? அவர் ஹிந்துவாக இருக்கலாம், நான் ஹிந்துவாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அவர் தான் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த புத்திஸ்ட் மாங்க் அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது எங்களோட டெம்பிள் தானே, இதை எப்படி வெளியாட்கள் இருந்து நிர்வாகம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட். அதுதான் இப்போ ப்ரொட்டஸ்ட். இது அந்த வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு வரும்போது அதை சார்ந்து இது வருது. இந்த போத்கயா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட், வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். 2002 இருக்கும். இதை பில்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிங் அசோகா 3rd century BC. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஹின் அண்ட் ஹியூன்சாங் அப்படின்ற 2 பேரும் விசிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 13ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியர் கில்ஜி அவர் வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவை டாமினேட் பண்ணும்போது இந்த டெம்பிள் அப்படிங்கிறது வந்து ஹிந்துஸ் கைக்கு போகும். ஓகேங்களா? அப்போது கமந்தி கிரி அப்படிங்கிற ஒரு ஹிந்து மாங்க் அவர் வந்து ஒரு கோயில் கட்டுறாருங்க. ஓகேவா? அதோட லாஜிக் என்னன்னா, புத்தாவே ஒரு இன்கார்னேஷன் ஆஃப் லார்ட் விஷ்ணு. ஓகேங்களா? அவரோட 9வது அவதாரம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அடிப்படையில் தான் அந்த இதை கட்டியிருப்பாங்க. ரைட்டா? இந்த விஷயம் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு காயா செஷன் ஆஃப் காங்கிரஸ்லேயும் பேசியிருப்பாங்க. அப்போ ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிற ஒரு கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தையோட முடிச்சு வச்சிருப்பார். தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1990s லல்லு பிரசாத் யாதவ் அவர் வந்து போத்கயா மகாவீரா பில் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? இதை புத்திஸ்ட் கம்யூனிட்டி கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதை வந்து பாஸ் பண்ணவே முடியல அந்த டைமில். ரைட்டா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை ரிலீஜன் அப்படிங்கிறத தாண்டியும் அங்கே இருக்கக்கூடிய ஃபண்ட் அப்படிங்கிறது நிறையா வருது. ஸோ அதுதான் இங்கே இஷ்யூ அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வரும். வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பணம் வந்துச்சுன்னா அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு FCRA, இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில் இம்பார்ட்டன்ட். இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் சம்மந்தப்பட்டது. நம்மளுடைய பூர்வீகமான இருக்கக்கூடிய அந்த விதைகள், பழைய வெரைட்டிஸ் ஆஃப் இந்த விதைகள் எல்லாம் லாஸ் ஆகிறது ஒரு பெரிய காஸ்ட். ஸோ ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸோட அட்வான்டேஜ் என்னென்னா, அதுக்கு நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தேவையில்லை, நிறைய வாட்டர் டிபெண்டன்சியும் கம்மி. ஓகே, கிளைமேட் ரிலேட்டட் ஷாக்கெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த நாலேஜ் அப்படிங்கிறது லாஸ் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ரொம்ப காஸ்ட்லியானது அந்த மாதிரி தான் குரோ ஆகிட்டுருக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக இது ப்ரொடியூஸ் ஆகாது, லோக்கல் சீட்ஸ் அப்படிங்கிறது, தானியங்கள், அந்த விதைகள் இதெல்லாமே. ஸோ அங்கங்கே ஒரு ஹோப்ஃபுல் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி மில்லட் மிஷன் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருந்தாலும் ஓவரால் இந்த ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டு தான் வரோம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ட்ரெடிஷ்னல் விதைகள் இருந்தால் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஆர் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்மளால் சரி பண்ண முடியும். அதற்கான சேஞ்ச் நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டோரியல் இது. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் வால்ஸ் அப்படிங்கிற இந்த யூஎஸோட பர்சனல், இவர் வந்து கான்ட்ரவர்சியில் மாட்டியிருந்தார். அந்த சேட் மாதிரி ஒன்று லீக் இருந்துச்சு, செக்யூரிட்டி இது அப்படின்றதுல இவர் மாட்டியிருந்தார். அதனால் இப்போ அவர் இந்தியாவுக்கு வர்றது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? அதான் சிக்னல் கேட் கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. நமக்கு இனிஷியேட்டிவ் ஆஃப் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இந்தியா US ஆன ஒரு அக்ரிமெண்ட். அதை இப்போ மாற்றிட்டு உங்களுக்கு அதோட அப்கிரேடட் வெர்ஷனாக ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் வந்திருக்கு. இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு இந்தியா அண்ட் US ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஸோ ஜாலியன் வாலாபா மசாக்கர் அதை இப்போ இன்னொரு டேட் கமமரேட் பண்ணுற டே. ஓகே, ஸோ அதுக்காக வந்து இந்த ஈவெண்ட் காமிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு FBI இன்னும் வெளியே போய்கிட்டே இருக்குது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ அவுட்ஃப்ளோஸ் வெளியே போயிட்டே இருக்குது. இது நல்லது கிடையாது. FBI வெளியே போகுது அப்படின்னா நம்மளோட ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும், டாலர் அப்ரிஷியேட் ஆகும், அண்ட் நம்மளோட எக்கனாமியில் அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஏன்னா FBI நம்பி ஜாப் க்ரியேஷன், எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே இருக்கும். எப்படி பார்த்தாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது போகிறது ஒரு பிரச்சனை தான். ஓகே, தென் பஞ்சாப் ஹரியானா இந்த வாட்டி வீட் ரபி கிராப் நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்என்ரேகா ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அதில் சர்வே எடுக்கணும் அப்படின்றாங்க. அதோட எஃபெக்டிவ்னஸ்க்கு ஒரு சர்வே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எம்என்ரேகா உங்களுக்கு ரைட் டு ஒர்க்கை எம்ஃபசைஸ் பண்ணுறது. ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொண்டு வரல, ரதர் அங்கங்கே ஒரு இன்னும் தெளிவாக கொடுக்காத ஒரு ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் அது ரிலேட்டடாக நிறைய நியூஸும் இப்போ உங்களுக்கு வந்துருந்துச்சு. பட் இங்கே அவ்வளோ பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக எதுவும் சொல்லலை.
ஸோ அடுத்து இந்தியா ஆஃப்ரிக்கா மேரிடைம் என்கேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் டான்சானியாவில். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐகேமி அப்படிங்கிறது, AIKEYME அப்படிங்கிறது தாரசலாம் டான்சானியா இங்கே நடக்க போகுது. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃப் ஷோர் பாட்ரோல் வெஹிக்கிள் INS சுனைனா, ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த டைமில் தான் வந்து அங்கே ரீச் ஆகிருக்கு. ஓகே, அது போக வந்து பார்த்திங்கன்னா சென்னை INS சென்னை, அதுக்கப்புறம் INS கேசரி, இது ரெண்டுமே இங்கே வந்து அந்த எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஏப்ரல் 13 18 நடக்க போகுது. பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொமோராஸ், ஜிபவுத்தி, கென்யா, மடகாஸ்கர், மொரீஷியஸ், மொசாம்பிக், ஷேசல்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாமே இருக்காங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். அண்ட் மகாசாகர் அப்படின்ற நம்மளோட ஒரு விஷன், அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். அடுத்து DRDO MK2A அப்படின்ற டைரக்ட் எனர்ஜி வெப்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க. DEW சிஸ்டம் அப்படின்னா டைரக்ட் எனர்ஜி வெப்பன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இது இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் அண்ட் டெவலப்ட். ஓகேங்களா, நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. லாங் ரேஞ்ச் இருக்கும், மல்டிபிள் ட்ரோனை த்வாட் பண்ணுறதா இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ஆப்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது அதுலேயே இன்பில்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு லேட்டஸ்ட் ரொம்ப அட்வான்ஸ்டு வெப்பன்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம், அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆளில்லா விமானம் இருக்கு இல்லையா, விமானம் சொல்லுவாங்க இல்லையா, ட்ரோன், அதை தாக்குறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லைட்னிங் ஃபாஸ்ட் கேப்பபிலிட்டி இருக்குது. ஒன் ஆஃப் தி கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பேட்டை பற்றி படிக்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் யூசஸ் எக்கோலொகேஷன். அது பிளைண்டு. ஓகே, ஸோ அதோட அந்த சவுண்ட் அதை வச்சு அவங்க அதை ஸ்டடி பண்ணுறாங்க. அதுதான் பேட் எக்கோமோன் அப்படிங்கிறது. ஸோ இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் பேட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபலி உங்களுக்கு நிறையா இருக்குது. ஓகேங்களா, சிரோ ஓக்ஸ் ஆர் ஜெனோகான்டோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருந்ததில்லை, இனிமேல் இருக்கும். ஓகேங்களா, பேட் இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கன்சர்வேஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸ்டேட் ஆஃப் தி இந்தியாஸ் பேட் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது கூட நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் நடத்தியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நியூஸ் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ரெப்படேட்டிவ். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு நியூஸோட என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கிறதுனால டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் ஸ்டாப் ஆகாது. அதே குவாலிட்டியோட உங்களுக்கு நியூஸ் அனாலிசிஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இதோட வேல்யூ எடிஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் இருக்கும். ஓகேங்களா, மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் ஃபைட் கிளப் அண்ட் see you in another video. ஓகேங்களா, thank you.